எனக்கு ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கூடா. ஏம்மா உனக்கு தான் புள்ள வந்து வெளிநாட்டில் தானம்மா இருக்கிறான். நல்ல இடத்துல தாம்மா பொண்ணையும் கட்டி கொடுத்துட்ட. சொந்த வீட்டில் இருக்கிற உனக்கு என்னம்மா இப்போ போய் வயசான நேரத்தில் வேலைக்கு போகணுன்னு ஏம்மா நினைக்கிற? என் புள்ள வெளிநாட்டுக்கு போன நேரமோ என்னான்னு தெரியல. பிள்ளைக்கு கால் உடஞ்சி போய் அவன் வேலைக்கும் போக முடியாத, மருந்து செலவுக்கும் காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறான் என் புள்ள. அதனால் என் மருமவ என்ன சொல்லிட்டா, பொண்ணு வீட்டுக்கு போகணுன்னு என்கிட்ட சொன்னான். எனக்கு பொண்ணு விட்டு போகவும் சரி வரல. அதுக்கப்புறம்தான் உங்ககிட்ட வந்தேன், ஏதாவது வேலை பார்த்து கொடுன்னு. ஏம்மா உன்னோட மருமவ நீ பொண்ணு வீட்டுக்கு போய்க்கிறேன்னு தானே நினச்சின்னு இருப்பா. அவள் போனுக்குன்னு பேசினா நீ பொண்ணு வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடாதாம்மா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராதுமா. அவள் என்னை தேடவும் மாட்டா, ஃபோன் பண்ணவும் மாட்டா. விட்டது சனியன்ட்டு அவன் நிம்மதியாக இருப்பாங்க. என்னம்மா கொடுமையாக இருக்குது. வீட்டை வாடகை விட்டுட்டு மூளைக்கு ஒருத்தவங்களா இருக்கிறீங்க. மருமகளை வேலைக்கு அனுப்பிட்டு நீ வீட்டில் உக்காந்துருக்கலாம். 2 பேருமே வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு கைத்தொழில் செய்யுங்க. இது மாதிரி மூளைக்கு ஒருத்தவங்களா பிரிஞ்சு இருந்தால் அந்த குடும்பம் என்னம்மா ஆகும்? நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருந்தால் தானம்மா குடும்பமாக இருக்கும். என்ன பண்ணுறது, என் மருமக சொல்லிட்டா. அவள் பேச்சு தட்ட முடியல எனக்கு. என் பிள்ளையும் இங்கே இல்லை. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். என் புள்ள வெளிநாட்டில் இருந்து வீட்டுக்கு வந்துட்டாக்கா எல்லா கஷ்டமும் போயிடும். ஏம்மா நீ வேலை கேட்குற சரி, இப்போ இந்த வயசான காலத்தில் நம்ம வயசுக்கு யாருமா வேலை கொடுப்பாங்க? எங்கே கேட்கறதுமா? அதனால தாம்மா நான் உன்னை பார்க்க வந்தேன். நீ கண்டிப்பாக எனக்கு வேலை வாங்கி கொடுப்ப, அந்த நம்பிக்கையில் தான் நான் வந்துக்கிறேன். சரிம்மா, ஒரு இடத்துல வேலைக்கு கேட்டுருக்குறாங்க. நான் வேணுன்னா கேட்டு பார்த்து சொல்கிறேம்மா. இந்த இருமா ஒரு நிமிஷம். ஹலோ, வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிங்களாம்மா? என் ஃப்ரெண்டு ஒருத்தி வேலை வேணும்னு கேட்குறா. அவளை நான் கூட்டுன்னு வரட்டாமா? நல்ல நம்பிக்கையானவங்கம்மா. அவங்களுக்கு வயசு என்னம்மா ஆகுது? வயசு 65 ஆகுது. ஆனால் நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்கம்மா. வயசானவங்கள நான் எப்படிமா வேலை வாங்க முடியும்? நீங்க வேற யாராவது 40ல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிற ஆளா இருந்தா மட்டும் என்கிட்ட சொல்லுங்கம்மா. ஏம்மா ஃபோன் பேசுகிறத காதில் வாங்கினியாம்மா? இதுதான் நம்ம நிலமை. இந்த வயசுக்கு வேலை கொடுக்கணுன்னா எல்லாம் தாம்மா யோசனை பண்ணுவாங்க. வேலை கேட்குறதுல புண்ணியமே இல்லைம்மா.